இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பண்ணுவ? பூமிய கொலை செய்யும் போது தடுக்க முடியாதுல்ல? அப்புறம் உன் அம்மா இருக்காளே. How dare you? டென்ஷன் ஆகாத. நான் அவளோட ஃபியூச்சரை பத்தி எல்லாம் பேசல. பிரசன்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண அடுத்த நொடியே எங்க வீட்டுக்கு என் புள்ளைய காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு கேபிய பார்க்க வந்தா. அப்ப எங்க மீரா கேபிய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு உன் அம்மாவை வெளியில துரத்தி விட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டா. பப்பர பேன்னு பாக்குறது தவிர உன் அம்மா பாவம் எதுவுமே செய்ய முடியல. இப்பவே உன் அம்மா நிலைமை எப்படி இருக்குன்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. அப்புறம் உன் தங்கச்சியை பத்தி சொல்லணும்னா Just stop it, அபூர்வா. அடடடடா, டென்ஷன் ஆகாதடா. நான் அவங்க ரெண்டு பேரையும் எதுவும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தூரமா போயிடுங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். அவங்க அந்த ஆப்ஷனை ஏத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டோம். ஆனா ஆப்ஷனே இல்லாத ஒருத்தி உன்னுடைய அன்பு காதலி பூமிதான். அந்த கேஸே இல்லாத மாதிரி பண்ணிட்டான். எப்படி இருக்கும் அங்கிள்? நீ அந்த சரத்சந்திராவோட பொண்ணு தானே? ஆமா. அப்படி சொல்றதை விட த கிரேட் அப்ரூவாவோட செல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தெரியுமா, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த திமிரு அப்படியே உங்ககிட்டயும் இருக்கு. ஷட் அப். ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கோன்னு அதையும் தாண்டி தலைமையில ஏறி உட்காரக்கூடாது. நக்ஷத்ரா, கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கோ. இவர் என்னோட அண்ணன் மாதிரி. மாதிரின்றவங்களெல்லாம் நம்ம ஏன் மதிக்கணும்? நம்ம உறவுன்றவங்களை மட்டும் தான் நம்ம நம்பணும். வெளி ஆளுங்க எப்பவும் நமக்கு சொந்தமாக முடியாது. என்கிட்ட ககன் மாமாவை கேஸே இல்லாம வெளியே கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ஆண்டி. ஜஸ்ட் நீங்க எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வாக்கு கொடுத்தா போதும். அது என்னைக்கும் நடக்காது நட்சத்திரா. கஷ்டத்துல நாங்க மனசொடைச்சு போயிருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்திய என் வீட்டுக்கு மருமகளா ஆக்கிக்கவே மாட்டேன். வெளியே போ. அத்தை, நீங்க என் ஈகோவை ஹர்ட் பண்றீங்க. தேடி வந்த வாய்ப்பை நீங்க அநியாயமா கெடுத்துக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு. கிளம்புறேன் பூரி, நான் கிளம்புறேன். உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இங்கேயே தங்கிடலான்ற கனவோட வந்தேன். ஆனா என்ன போ சொல்லிட்டீங்கல்ல, போயிடுறேன். வாக்குறுதி வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன்ல, இப்போ நான் வாக்கு கொடுக்கறேன். உன்னோட அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவனுக்கு நல்லது. இல்லனா வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவன் எப்பவும் வெளியே வரவே முடியாது, வரவும் விட மாட்டான். இது என்னோட ப்ராமிஸ். பூரி நில்ல. அரெஸ்ட் ஆன கேஸ்ல மாமாக்கு ஒரு 7-8 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் மம்மி கிட்ட பேசி உன்னை வெளியே கொண்டு வர. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் பேசுறது உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா மாமாவை நீ கல்யாணம் பண்ணா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லு.
எதுவா இருந்தாலும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு பூமி. நீ இங்க, மாமா அங்க, கைதி மாதிரி இருக்கிறது எனக்கு பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. உனக்கு வேணா வேதனையா இருக்கலாம், ஆனா எல்லாமே பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல. இங்கேயே இரு, மாமாக்கு இன்னும் கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நீயும் இதே மாதிரி கைதியாவே இரு. மாமா தான் என் உயிர். மாமாக்காக நான் என் உயிரே கொடுப்பேன்னு பெரிய பெரிய டைலாக் பேசுற நம்ம நட்சத்திரா இப்ப பாரு எப்படி ஒரு சாடிஸ்ட் மாதிரி பேசுறான்னு. ஆமாடா, எப்படியாவது பூமியை வெளியே விடணும். அம்மா கிட்ட சாவி இருந்திருந்தா அம்மா கிட்ட நம்ம ஈஸியா ஏமாத்தி சாவியை வாங்கிருக்கலாம். ஆமா, ஆனா அம்மா அதை எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப எப்படி வாங்குறது? நீ மேதாவிடா, ஏதாவது ஐடியா பண்ணி கரெக்ட் பண்ணிடுவ. எனக்கும் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எப்படி 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 ஐடியா என்னன்னு சொல்லுடா. இப்ப நம்ம ஓகேல வா இல்ல என்னது? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஐயோ அத்தை 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 மருதாணி பாட்டிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அத்தை சித்தி. அத்தை, மருதாணி பாட்டிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அந்த சாவி கொத்து கொடுங்க சீக்கிரம். சித்தி. இத பிடிங்க சித்தி. பிடிங்க அழுத்தி பிடிங்க. பயப்படாத சித்தி. ஒண்ணுல ஒண்ணாகாது. சித்தி. ஐயோ சித்தி, என்னாச்சு? என்னம்மா இது? என்னம்மா இது? எனக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நீ போகணும்னு சொன்னல, போ பூமி. என் அண்ணனை எப்படியாவது வெளியில கொண்டு வா. தேங்க்யூ செரி, தேங்க்யூ so much. அண்ணா, பூமி வெளியே போயிட்டால, அவளுக்கு பதிலா இந்த ரூம்ல யாரும் இல்லனா எல்லாருக்கும் டவுட் வந்துட போகுது. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். அதை பத்தி யோசிக்கல. இப்போ என்ன பண்றது? என்னடா என்ன பாக்குற? அது சில நேரங்கள்ல உதவி செஞ்சவங்களே தியாகமும் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் பிந்து, பிந்து ப்ளீஸ் ப்ளீஸ் பிந்து, நீ வெளியேறு. நான் சொல்றது கேளு.